சப்தவிடங்க தலங்களின் யாத்திரை வரிசையில் இப்போ நாம் 6வது விடங்க தலத்தில் இருக்கோம். ரொம்ப பழமையான ஒரு நகரம் இது. தமிழகத்தினுடைய நீண்ட நெடிய கடற்கரை பகுதியில் நாகப்பட்டினம் என்று இன்றைக்கு அழைக்கப்படும் ரொம்ப முக்கியமான ஒரு துறைமுகப்பட்டினம். சுவாமி காயாரோகணேஸ்வரர் என்ற பெயரோடையும் தியாகராஜ பெருமான் இங்கே விடங்க மூர்த்தமாகவும் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலம். அன்னை நீலாயதாட்சி என்ற திருநாமத்தோடு மிக அற்புதமான ஒரு காட்சி தரக்கூடிய தலம். அந்த தலத்தில் தான் இப்போ நாம் இருக்கோம். வாங்க கோயிலுக்குள்ளே போய் இந்த தலத்தினுடைய சிறப்பையும் இங்கே இருக்கும் தியாகராஜருடைய சிறப்புகளையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த தலத்துக்கு திருமுறை பதிகங்கள்ல நாகை காரோணம் அப்படின்னு பேர் வச்சு பாடியிருக்காங்க. அது என்ன காரோணம்? காயாரோகணம்ங்கிற வடமொழி சொல்லினுடைய மருவுத்தான் காரோணம்னு அழைக்கப்படுவது. காயாரோகணம் என்ற சொல் ரொம்ப அழகான ஒரு வித முக்தி அனுபவத்தை பற்றி குறிப்பது. காயம்னு சொன்னா இந்த உடம்பு, எலும்பு சதையாலான இந்த உடம்பு, அதோட கூட ஆரோகணம் செய்வது அப்படின்னா சிவபதத்தை அடைந்து திருக்கைலாயத்தை நோக்கி செய்யக்கூடிய அந்த யாத்திரை. முக்தியை இந்த உடம்போடு சென்று அடையக்கூடிய ரொம்ப வித்தியாசமான ஒரு வழிபாட்டு மரபு. யோக ரகசியங்கள் அடங்கிய அந்த மரபை பின்பற்றி உடம்போடு முக்திக்கு செல்லக்கூடிய அந்த வழி, அதை குறிப்பதுதான் காயாரோகணம் என்று அழைக்கப்படும் இந்த தத்துவ பள்ளி. இந்த காயாரோகண கோயில்கள் தமிழகத்துல ரொம்ப பழமையான கோயில்கள் 3 கோயில்கள் இருக்கு. ஒன்று கச்சிக்காரோணம், காஞ்சிபுரத்துல இருக்கு. 2வது குடந்தை காரோணம், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய காயாரோகணம் கோயில். 3வது திருநாகை காரோணம், இப்ப நாம இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் காயாரோகணேஸ்வரருடைய ஆலயம். இந்த 3 கோயில்களையும் போய் வழிபாடு செய்த ஒரு முனிவர், அவருடைய புராணம் தான் இந்த 3 கோயில்களையும் தொடர்பு படுத்துது. அதை விளக்கக்கூடிய சிற்பத்தை தான் நீங்க பின்னாடி பாக்குறீங்க. புண்டரீக மகரிஷி அப்படின்னு அவருடைய பெயர். யோக மரபிலே ஆழ்ந்து யோகத்திலே இருந்து சிவபெருமானை வழிபட்டவர். அவர் காசியிலே இந்த காயாரோகணம்ங்கிற அந்த யோக மரபை பயின்று காசியிலே ஆன்மார்த்த பூஜையாக சிவபூஜை செய்து அங்கிருந்து காஞ்சிபுரத்திற்கு வந்து காஞ்சியிலே பூஜை செய்து அதற்கப்புறம் கும்பகோணம் வரார். கும்பகோணத்தில் அவர் பூஜை செய்ததனுடைய பயன் நாகப்பட்டினத்திற்கு அவர் வழிகாட்டப்படுகிறார். திருநாகை காரோணத்திற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு அவர் தன்னுடைய தேகத்தோடேயே சிவபெருமானுடைய திருமேனியிலே ஐக்கியப்பட்டு முக்தியை அடைந்தார். அப்படி சொல்லப்படும் காயாரோகண முக்தியை குறித்து காண்பிக்கக்கூடிய சிற்பங்கள் தான் இங்கே நாம பார்க்கக்கூடிய சிற்பங்கள். ஆதி புராண தலம் என்று அழைக்கப்படும் இந்த தலம் பல ஊழிக்காலங்களுக்கு முன்பாகவிருந்து இருப்பதாக ஸ்தலபுராணம் சொல்லுது. அதனால தான் இந்த தலத்திற்கு சிவராஜதானி அப்படின்னு ஒரு பெயரும் ஏற்பட்டிருக்கு. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமான் சுந்தர விடங்கராக எழுந்தருளி இருக்கார். ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ராஜ சிம்மாசனத்திலே எழுந்தருளி இவர் தாண்டவமாடும் போது அது பார்க்கறதுக்கு அலைகள், கடல் அடிக்கக்கூடிய அலைகள் மேலே போய் கீழே வந்து வளைந்து வளைந்து வீசி தவழ்ந்து வருமே, அது மாதிரி ஆடுவாராம். பாராவார தரங்க நடனம் அப்படின்னு அதற்கு பெயர். அந்த கடலலைகள் மாதிரி ஆடி வரக்கூடிய சுந்தர விடங்கர் இந்த தலத்திலேயும் மிகச்சிறப்பான தேரில் ஏறி வீதிகளில் வலம் வருவார். கர்ப்பகிரகத்தில் இருக்கிற இறைவன் காயாரோகணேஸ்வரர், விடங்க பெருமானாக இருக்கக்கூடிய தியாகராஜ மூர்த்தம் சுந்தர விடங்கராக இருக்கக்கூடிய தலம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு நீலாயதாட்சின்னு பேரு. கருங்குவளை மலர் போன்ற அழகான கண்கள். அந்த கண்களாலே அவள் பார்த்து கடாட்சிக்க உலக உயிர்கள் எல்லாம் இன்பம் பெறுகின்றன, அருள் பெறுகின்றன. இந்த அம்பிகையை சங்கீத மும்மூர்த்திகள் 3 பேருமே, தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி 3 பேரும் வந்து தரிசனம் செய்து இவளுடைய பெருமையை கீர்த்தனங்களாக பாடியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த அம்பிகைக்கு இங்கே தனியா பூரத்துல பெரிய உற்சவமாகவே அழகான அலங்காரங்களோடு கூடி தனி பிரம்மோற்சவமாகவே நடைபெறக்கூடிய அழகையும் இந்த தலத்தில் பார்க்க முடிகிறது.
இந்த ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்துல பல அடியார்கள் பூஜை செய்து அவர்கள் வழிபட்ட சிவலிங்க திருமேனிகளை தரிசனம் பண்ணலாம். இது தவிர சோழர் காலத்திலே இங்கே கொடுக்கப்பட்ட 50 சிலைகள் பார்க்க பார்க்க கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடியன. அதிலேயும் ரிஷபாந்திகருங்கிற பெயர்ல சுவாமி ஒரு காலை மடக்கி நின்று கொண்டு நந்தியின் மேலே தன்னுடைய கையை ஊன்றிக்கொண்டு அழகாக நிற்கக்கூடிய அந்த கோலம், நடராஜ பெருமானுடைய வடிவம், பிக்ஷாடனராக இறைவன் இருக்கக்கூடிய வடிவம், கல்யாண சுந்தரராக அம்பிகையை கரம் பிடித்தபடி திருமண கோலத்திலே காட்சி தரக்கூடிய திருவுருவம்னு ஒவ்வொரு திருவுருவமும் அத்தனை அழகானது. இங்க தியாகராஜ பெருமான் சன்னதியிலே இருக்கக்கூடிய லிங்கம் கோமேதக கல்லால் ஆன லிங்கம். அந்த லிங்கத்தை தான் விடங்கமூர்த்தமாக தினந்தோறும் காலையும் மாலையும் அபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகிறது. இங்கே நடைபெறக்கூடிய வைகாசி விசாகத்தை ஒட்டி வரும் திருவிழாவிலே வசந்த உற்சவமும் தேர் திருநாளும் தியாகராஜ பெருமானுக்கான சிறப்பு விழாவாக நடைபெற பார்க்கிறோம். ஆண்டின் பல மாதங்களில் விமர்சையான விழாக்களால் கொண்டாடப்படும் இந்த திருக்கோயில் மூவர் முதலிகளாலும் பாடப்பட்ட சிறப்புடையது. நாகை காரோணம் திருத்தலத்தில் அவதாரம் செய்து இங்கே சிவத்தொண்டு செய்து சிவகதி அடைந்த ஒரு நாயனாருடைய சன்னதியில தான் உட்கார்ந்துருக்கோம். இந்த நாயன்மாருக்கு அதிபத்தர்னு பேர். விரிதிரை சூழ் கடல் நாகை அதிபத்தர்க்கு அடியேன் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவார். அப்படி இவர் செய்த சிவபக்தி என்ன? இவர் மிகவும் தொன்மை வாய்ந்த மீன் பிடிக்கக்கூடிய பரதவ குலத்தை சேர்ந்தவர். அந்த குலத்திலே பிறந்து சிவபக்தி செய்து வந்தார். இவருடைய சிவபக்தி எப்படி தெரியுமா? தினமும் படகுல போய் கடலில் மீன் பிடிக்கும் போது வலையில சிக்கிற முதல் மீனை சிவபெருமானுக்கு அர்ப்பணமாக மறுபடியும் கடல்லையே விட்டுடுவார். இதுதான் இவர் செய்து வந்த சிவபக்தி. தனக்கு கிடைத்த முதல் மீனை, அதுதான் அவருக்கான வருமானத்திற்கான முதல் புள்ளி. ஆனால் அதையுமே இது இறைவனுக்குன்னு மறுபடியும் கடலிலே அர்ப்பணமாக விட்டுவிட்டு அதன் பிறகு பிடிக்கும் மீனை வைத்து வியாபாரம் செய்து வந்தார். இப்படி இருக்க ஒரு நாள் நெடுநேரமாகியும் இவர் வீசிய வலையிலே மீன் எதுவும் சிக்காமல் போக, சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்ய இன்றைக்கு மீன் இல்லாமல் போய்விடுமோன்னு இவர் நினைத்திருக்க, விலை மதிக்க முடியாத தங்கத்தாலான ஒரு மீன் கிடைக்கிறது, தங்க மீன். அந்த மீன் மட்டும்தான் அன்றைக்கு வலையில சிக்கியது. நாம இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? சரி, இது சாதாரண மீன் இல்லையே, நாம தினம் சாதாரண மீனை மட்டும்தானே கடல்ல விடுவோம், இது தங்க மீன், இதை நமக்குன்னு எடுத்து வச்சுக்கலாமேன்னு நினைப்போம். ஆனா அடியார்கள் பக்குவ நிலையில இருக்கும்போது தன் விரதம் என்னவோ அதற்கு எந்த குறையும் வராமல் நடந்து கொள்வார்கள். அதனால தான் அதிபத்தர் கிடைத்த அந்த மீனை மறுபடியும் கடலிலேயே விட்டார். தங்கத்தாலான அந்த மகர மீனை மீண்டும் அவர் கடலிலே இட, அவர் பக்தியினுடைய பக்குவத்தன்மையை உலகிற்கு காண்பித்து கொடுத்த இறைவன் அந்த கடற்கரையிலேயே அவருக்கு ரிஷப வாகனத்தில் அம்பிகையோடு காட்சி தந்து அவரை திருக்கைலாயத்திற்குள் சேர்த்து கொண்டார். ஆவணி மாதத்திலே வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம் அவருடைய குருபூஜை தினம். அன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி ஐதிக விழாவாக மிகச்சிறப்பான முறையில் அந்த குலத்தை சேர்ந்தவர்களாலேயே கொண்டாடப்படும். சுவாமியும் அம்மனும் ரிஷப வாகனத்தில் கடற்கரையில் எழுந்தருள அதிபத்தருடைய திருமேனியை படகுல கொண்டு போய் கடலுக்கு நடுவே நிறுத்தி வலை வீசி அதிலே பிடித்த அந்த தங்க மீனை சிவபெருமானுக்குன்னு அவர் அர்ப்பணம் செய்து காண்பிக்கக்கூடிய அந்த ஐதிகிய விழா இன்று வரையிலும் அந்த குலத்தை சேர்ந்தவர்களால் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பத்தூர் புக்கிரந்துண்டு பலபதிகம் பாடி பாவையரை கிரி பேசி படிராடி திருவீர் செத்தார்த்தம் எலும்பணிந்து சேவேரி திருவீர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கொரு நாளிறங்கீர் முத்தாரம் இலங்கி மிளிர்மணி வைர கோவையவை பூணத்தந்தருளிமைக்கினிதானாரும் கத்தூரி கமழ் சாந்து பணித்தருள வேண்டும் கடல் நாகை காரோணமே வீருந்தீரே
ஏ